Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை மூணுத்துக்குமே நல்ல சூப்பரா செட் ஆகும். இப்போ இதுக்கு நான் ஒரு ரெண்டு வாழைக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிட்டு அதே கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 பீஸ் கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிற போகிறேன். நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட எந்த சைஸில் வெங்காயம் எடுத்தீங்களே அதே அளவில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து விழுத அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. தக்காளியெல்லாம் நல்லா சுருங்கி இந்த மாதிரி ஓரங்கள் வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காயும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ டேஸ்டியான வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.